ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன ஐரா, என் செல்ல எந்திரிச்சிட்டியலா? என்னடா? ஆமா, ஐரா எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா. அப்பயுமே ஸ்கூலுக்குலாம் போயிடலாம் இல்லடா? ஸ்கூலுக்கு வேண்டாமா? உன்னை எந்த ஸ்கூல்ல சேர்த்து விடலன்னு உங்க அப்பா நல்ல ஸ்கூல்ல பாத்துக்கிட்டு இருக்காவ. நீ போக மாட்டேன்னா சொல்ல. என்ன ஐரா? நானா? ஸ்கூல் பஸ்ல ஒன்ன ஏத்துவாவ. சாருதான் ரொம்ப பெரியவள் ஆயிட்டாளே. அது பிறகு எப்படி உன் ஸ்கூல் பஸ்லயும் அப்புறம் கிளாஸ்ல என்ன சேப்பாவ? உங்க மேம் என்ன உன் கிளாஸ்ல சேர்க்கவே மாட்டாவா? நான் தான் பெரியவள் ஆயிட்டேன் இல்லடா, அது பிறகு எப்படி சேப்பாவ? மைராவோட கிளாஸுக்குள்ள சாருவே அவிய மேம் அலோவ் பண்ணனா நம்ம என்ன பண்ணலாம்? யோசிக்கேண்டா. உன் கிளாஸுக்குள்ள உங்க மேம் என்ன அலோவ் பண்ணனா என்ன பண்ணலாம்? ஜனன் தான். மண்டைய கொடைஞ்சி யோசிக்கிறேன். யோசிக்கிறேன்டா. ஐடியா. காலமா தினமும் ஸ்கூல் பஸ் வருமா? காலமா ஸ்கூல் பஸ் வரும்போது நான் வந்து ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுருவேன். அதுக்கு பிறகு சாருக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன், கடக்கடான்னு முடிச்சிருவேன். சாயந்தரம் ஆனதும் ஒரு ஸ்கூல் பஸ் வந்துடும். நானே வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ல இருந்து உன்னை எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். இந்த ஐடியா எப்படி இருக்கு? ரோடு வரைக்கும் தானே என்ன அலோவ் பண்ணுவாவ. அது பிறகு சாரு எப்படி உன் கிளாஸுக்குள்ள சேப்பாவ? பெருசா யோசிச்சாலும் சாரு உள்ள சேர்க்க மாட்டாவளே. உன் கிளாஸுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் அது பிறகு டீச்சரா மட்டும் தான் இருப்பாவ. என்ன பெரிய மனுஷி சொல்லு. பேசாம டீச்சரா? ஐயோ ஐரா, உன் சாரு ஒரு குட்டி டாக்டர் ஞாபகம் இல்லையா? டாக்டர் எப்படிடா டீச்சர் ஆக்க முடியும்? தெரியாதே. நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறதுனால உனக்கு பாடம்லாம் எனக்கு தெரியாது. சரி, அப்போ சாரு நீ முதல்ல எங்க டீச்சர் இருக்காங்கல அங்க போய் பாடம் படிச்சிட்டு வா. ஓ, நான் உங்க டீச்சர் கிட்ட போய் பாடம் படிச்சிட்டு வந்தா பெரிய மனுஷிக்கு ஐடியாவே ஐடியாதான். பாடம் படிக்கிறதுக்கு சென்னை ஸ்கூலுக்கு போலாம். அதுக்கு முன்ன ஐரா என்னமோ பிரஷ் பண்ணல. பிரஷ் பண்ணணும்ல. அப்படியா? வாங்க, உங்களுக்காண்டி தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சார். என்ன வணக்கம் எல்லாம் வைக்கிறோம்? அதான் யார் இவரு? ரொம்ப நேரமா உங்களை பாக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே நிக்காரு. யாருப்பா நீ? ஆமா, வணக்கமா. இருக்கட்டுப்பா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். திருச்சியில இருந்தா? ஆமாங்க, நான் திருச்சியில இருந்து தான் வரேன். உன் பேரு? என் பேரு ராஜா. நீயா ராஜா? ஆமாமா, என் பேர் தான் ராஜா. என் பேரை கேட்டதுமே நீங்க எல்லாரும் ஷாக்காவி நிக்கிறத பாக்கும் போதே முன்னமே நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ராஜா நல்லாதானே இருக்கான். இவனை கிட்டக்கிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு போகாம நம்ம வீட்டுல வந்து இருந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். இவன் கூட எப்படியாவது அவளை அனுப்பி விட்டுட்டா எப்படி? அவளை இவனுக்கு கூட நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேக் பண்ணியது ஈஸி தான். ஆனா உன் அத்தாக்காரன் அது கூடணுமே.
அவன் தான் இவனுக்கு மேல கொலை வரியில இருக்கானே. மா, என்ன பண்ணியாவது நம்ம 2 பேரை ஒன்னா சேர்ந்து இவனுக்கு கூட அவளை அனுப்பி விட்டுறானாம். எப்படியா அதான் இப்ப இவனை வீட்டை விட்டே துரத்திடுவாவ. வெளியே போனதுக்கு பிறகு நம்ம தனியா போய் பேசலாம். தாலி கட்டினதுக்கு பிறகு இங்க வர முடியாதுல்ல. அடக்கம் காட்டாம இப்ப நடக்கத மட்டும் வேடிக்கை பாரு. சரிம்மா. என்னக்கா ஐரா கூட ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கியா போல. என்னடா பாரா ஏரா ஒரு நாள் இந்த மினியை நீ கிஸ் பண்ணிருப்பியா? சாருக்கா வரேன் மினி, ஒரு நிமிஷம். என்னடா அகல்யா சித்தி உனக்கு அம்மாவா வேண்டானா வேற யார் அம்மாவா வேணும்? ஐரா நீ பேசியதை மட்டும் இப்ப அகல்யா கேட்கணும். அது பிறகு எதுக்கச்சியாத்து ஒரு ஆட்டம் ஆடிடுவான். ஐரா நீ எதுக்கு பயப்படாத. உங்க அப்பாக்கு அகல்யாக்கு கல்யாணம் நடக்காது. நானும் அர்ஜுன் மாமாவும் இருக்கிறது வரைக்கும் உங்க அப்பாக்கு அகல்யாக்கு கல்யாணம் நடக்காது. உன் அப்பாக்கு அவளுக்கும் கல்யாணம் நடந்தாதான் உனக்கு அம்மாவா அவ வர முடியும். ஒரு வியாழ அப்படி அவ 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததுன்னா ஒன்னு அவ பொறுப்புல எல்லாம் நான் ஒப்படைக்க மாட்டேன். அக்கா என்ன பேசுது எனக்கு புரியல. இல்ல நீ குழந்தை அகல்யாவை பார்த்து பயப்படுறாளா? ஓ சரி சரி. நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, உன் கூடவே தான் இருப்பேன். ப்ராமிஸா போக மாட்டேன், சரியா? அக்கா உங்களை நான் எதுக்கு தேடி வந்தேங்கிறதே மறந்துட்டேன். நீ என்னமோ சொல்லதுக்கு வந்த எல்லாம் மினி, என்ன சொல்ல வந்த? அக்கா என்னன்னா உங்களை தேடி திருச்சியில இருந்து வந்திருக்காவ. என்ன என்ன தேடி திருச்சியில இருந்து யார் வந்திருக்கா? உங்க மாமா ராஜா தான் வந்திருக்காரு. இங்கயா? ஆமாக்கா உங்களை தேடி தான் வந்திருக்காரு. இப்போ எங்க? இல்ல அண்ணனுக்கு கூட பேசிட்டு நிக்காவ. ஐராவா அக்கா எதுக்கு இப்படி அழுதுட்டு ஓடியாவ? இவன் பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வருவான்னு பார்த்தா அமைதியா பேசிட்டு நிக்கான். சாரு சரு இவர் உனக்கு தெரியுமா? இதுதான் உன் மாமாவா? சாரு எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இவனை பத்தி சொன்னதுக்கும் இவன் நடந்துக்கிட்டதுக்கும் சம்மந்தமே இல்லையே. சாரு எப்படிமா இருக்க? என்னமா ஆச்சு இவ்வளவு இழைச்சு போயிட்டா? ஒழுங்கா சாப்பிட்டதெல்லாம் இல்லையா நீ? மாமா என்ன ஹலோ, தொட்டு பேசினா அவதான் பயப்படுறாளாம். இந்த பக்கம் தள்ளி வாங்க. அது என்ன தொட்டு பேசுறது? இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லலாம். எதுக்கு இவர் இவ்வளவு நல்லவர மாதிரி நடிக்காரு? என்னம்மா நீ இவ்வளவு இழைச்சு போயிட்டா இவ்வளவு நாளையிலயும்? தம்பி நீ சொந்தக்கார பையனா இருக்கலாம், அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. உன்னை பார்த்தாலே பயப்படியா? அவளுக்கிட்ட தொட்டெல்லாம் பேசிட்டு நிக்க. என்னம்மா இவையெல்லாம் யாரு? உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத இவளுக்கு கூட வந்து இருக்க. நீ வந்த நாளையில இருந்தே உன்னை நினைச்சு சாப்பிடாம அத்தை ஆஸ்பத்திரியில ஐசியூல படுத்த படுக்கையாவே கிடக்காவ. நான் என்னதான் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் ஒன்னு பாத்துக்கிட்டதுல நானும் அம்மாவும் என்னம்மா குறை வச்சோம். வா சாரு நம்ம வீட்டுக்கே போலாம். நீ வீட்டுக்கு வந்தாதான் அங்க உன் அத்தை கண்ணு முழிச்சு பாப்பாவமா. எனக்காண்டி இல்லைனாலும் ஒன்னு சின்ன வயசுல இருந்தே தூக்கி பாத்துக்கிட்ட உன் அத்தைக்காண்டியாவது வாமா. இல்ல மாமா, நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு எங்கேயும் வர்றதுக்கு பிடிக்கல. நான் இங்கே இருக்கேன். என்னை எங்கேயும் அனுப்பிடாதுங்க. வரேன் சார். என்ன சாருமா நீ முத ஊருக்கு வாமா. நீ வந்தாதான் என் அம்மா உயிர் எனக்கு திரும்ப கிடைக்கும். சும்மா நடத்துறியா? அவதான் உன்னை பார்த்து பயப்படுறாளாம். ஒரு வயசு பொண்ணு ராத்திரி நேரத்துல துரத்தி பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு வர வழியில தான் நான் பார்த்தேன். இப்போ அவ ஏன் பொறுப்புல இருக்க பொண்ண பிடிக்காத வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்ப முடியாது. அன்னைக்கு உன்னோட ஆளுங்க துரத்திக்கிட்டு வரும்போது அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு பொறுப்பேற்றிருப்பான்? ஏப்பாங் அம்மா அப்பா இல்லாத பொண்ணுனா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டியா? இப்படியே குடும்பமா சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துவியா? சாரு என்னமா சொல்லியா வைவியா? ஒண்ணு நாங்க மகாராணி கணக்கா தானே அந்த வீட்டுல வச்சிருந்தோம். மகாராணி மாதிரியா? நீ ஆசைப்படியதெல்லாம் வாங்கி தந்து உன்னை எப்படி பாத்துக்கிட்டோம் நாங்க. அதுக்கு நீ எங்களுக்கு செய்ய நன்றி கடன். இதுவாமா இவையெல்லாம் யாருன்னே தெரியல. இவியலுக்கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. அவ ஏன் வீட்டுல இருக்கா? ஏன் பாதுகாப்புல இருக்கா? இதுக்கு முன்ன வேணா நீ இவளை கல்யாணம் பண்ணதுக்கு வற்புறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப அவ ஏன் பாதுகாப்புல இருக்கா? அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு நீ உங்க அம்மாவை சேர்த்து திட்ட போடியதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினைச்சேன். நீ இங்க வரதுக்கு முந்தைய உன்னை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். அன்னைக்கு நைட் அவளை காப்பாத்தி நான் என் வீட்டுல தான் தங்க வச்சிருக்கேன். நீ வந்து அம்மாக்கு முடியல ஆட்டு குடிக்க முடியலன்னு கூப்பிட்டதான் என்னால எல்லாம் அனுப்ப முடியாது. இங்க இருந்து கிளம்பலாம். அதே தாண்டி பொண்ணை இழுத்துட்டு போவேன் ஏதாவது பிளான் பண்ணிருந்தேன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ப நான் எடுத்து வைப்பேன். தாய் தகப்ப இல்லாத பொண்ணுனா என்ன சித்திரவதைப்படுத்தி இருக்குதியா? கிளம்புன்னு சொல்லலாம். அவ வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இப்ப அவ என்ன நம்பி வந்திருக்கான்.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அவளை காப்பாத்துனதுக்கு. எங்க 2 பேருக்கு கல்யாண பேச்செல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஊரை விட்டே தப்பி வந்துட்டான். நீங்க சொன்ன மாதிரி அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காண்டிதான் ஊர்க்கார பசங்க எல்லாம் சேர்ந்து அவளை தேடினது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவனுங்க எல்லாம் ரவுடிங்க கிடையாது. அவளுக்கு அம்மா அப்பா இல்லாம இருக்கலாம் சார். ஆனா அம்மா அப்பாவா நானும் என் அம்மாவும் இருக்கோம். இல்ல வருண் சார், இவர் பேசியதெல்லாம் நம்பி என்ன இவருக்கு கூட அனுப்பிடாதுங்க. என்ன இங்கேருந்து இவரை கூட்டு போறதுக்கு நினைக்கிறதே கல்யாணம் பண்ணதுக்கு தான். ஒருவேளை அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாருன்னா என் உயிரையே நான் விட்டுருவேன். கேட்டெல்லாம் உன்னை பார்த்தே பயப்படுறான். என்ன சாரு, என்ன பார்த்து உனக்கு பயமா? எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நல்ல நல்ல சம்மதம் வந்தது. எல்லாத்தையும் என் அம்மா தான் உன் அத்தை உதறிக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளை சாருக்கு தானே முடிவெடுத்தாவளே. அது எதுக்கு சாரு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காண்டி தானே. நான் இங்க நீங்க என்ன சொன்னாலும் வரப்போட்டா இல்ல. நீங்க சொல்லது எல்லாமே போய். வாமா சாரு, நீ வந்தாதான் அம்மாவை திருப்பி எழுப்ப முடியும். அம்மா உன் சத்தத்துக்கு மட்டும்தான் சத்தம் தராவ. நீ வந்த கொஞ்ச நாளிலே அம்மா படுத்த படுக்கையாவே ஆயிட்டாவ. அவங்க பேசிய 1-2 வார்த்தையும் சாரு சாரு சாரும் தான். என் போன்ல உன் சத்தம் நிறைய இருக்கு. உன் சத்தத்தை திருப்பி திருப்பி போட்டு கொடுத்துதான் உயிரையாவது காப்பாத்தி வச்சிருக்கோம். என் அம்மா எந்திரிச்சு நடக்கிறதும் இல்ல படுத்த படுக்க அப்படியே கிடைக்கிறது உன் கையில தாமா இருக்கு. நீ எனக்கு கிடைக்கலன்னா கூட பிரச்சனை இல்ல. என் அம்மாவை மட்டும் திருப்பி கொடுத்துருச்சாரு. நீங்க என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். என்ன கூட்டிக்கிட்டு போறதுக்கு தான் நீங்க நடிக்கிறீன்னு எனக்கு தெரியும். அத்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லியது கூட என்ன கூட்டிட்டு போறதுக்காண்டிதான். எல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும். அதான் சொல்ல இல்ல, கிளம்பு. நடிப்பா சாரு. பாரு, இப்போ நான் வீடியோ கால்லயே அம்மாவோட நிலைமையை உனக்கு காட்டுறேன். அம்மாவை கொஞ்சம் காட்டுறான். அம்மா அண்ணே இப்பதான் கண்ணு முழிச்சாவன். அம்மா சாரு சாரு எப்ப வருவா? ஐயோ அம்மா, அவளை நான் கூட்டிட்டு வரேம்மா. பாரு சாரு, நான் என்ன பொய்யாவ சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்ததுக்கு பிறவைக்கு உன் அத்தை உடம்புக்கு முடியாம தான் கிடக்காவ. அனுப்பிடாதுங்க சார். எப்ப பார்த்தாலும் என் மருமகளை பார்க்கணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காவ. அதைய சொல்லி ஒரே வார்த்தை சாரு மட்டும்தான். எங்க அம்மாவை எப்படியாவது பொழைக்க வச்சுதா சாரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துக்கிட்டதுக்கு இதை கூட செய்ய மாட்டியாமா? நாங்க எல்லாம் உன்னை எப்படி தாங்கினோம். ஆனா இது எல்லாருக்கிட்டையும் நாங்க உன்னை கொடுமைப்படுத்திய மாதிரி நீ சொல்லி வச்சிருக்க. சாரு, உனக்கு அம்மா அப்பா இல்லாததுக்கு பிறகு உன்னை தாங்கக்கூடிய குடும்பம் கிடைச்சிருக்கேன். உனக்கு இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டே வேலைக்கு இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வெக்கமா இல்ல உனக்கு? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? நீ அழாதாயிரா, நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, உன் அம்மா என்ன பிரச்சனையில ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காவன்லாம் எனக்கு தெரியாது. நீ உன் அம்மாவை வேணா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாரு. அவளை சரிப்படுத்துறதுக்காண்டி சாருவை கூட்டு போவேன்லாம் சொல்லாத. அவ இவ்வளவு பயந்து போயிருக்கா. அவளை அனுப்பதுக்கு என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன காரணத்துக்காண்டியோ என் கண்ணில் பட்டுட்டான். அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத கல்யாணத்தை பண்ணதுக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்ணுதியா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியதுல விருப்பம் இல்லைன்னா விட்டானோ. நீயா கிளம்புறியா இல்லன்னா போலீஸ கூப்பிடவா? என்ன சார் மிரட்டுறீங்களா? எங்க சாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்ப தொலைஞ்சு போன நாளையில இருந்து நாயா பியாயா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அங்க என் அம்மா படுத்து படுக்க ஐசியூல கிடக்காவ. எங்களை விடுங்க சார். அவ சின்ன குழந்தை எங்களுக்கு. இவர் எதுக்கு இப்படி எல்லாம் இப்ப நடிக்கிறாரு? இவ முட்டாள்தனமா ஏதாவது பேசுவா. இவ இப்ப எடுத்துக்க கூடிய முட்டாள்தனத்தால இவ உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அத்தை பொண்ணோட உயிரை நீங்க திருப்பி தருவீங்களா சார்? என் அம்மா உயிரை விட எனக்கு என் சாரு தான் முக்கியம். போதும் மாமா, அதான் வரமாட்டேன்னு சொல்லியல. அது பறவைக்கு எதுக்கு மேல நடிச்சுக்கிட்டே போறியா? என்ன பத்தி நீங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டதெல்லாம் போதும். என்னம்மா, அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்காண்டி நாங்க பண்ணது எல்லாம் மறந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு என்னத்த அப்படி பார்த்து செஞ்சலாம்? உங்க வீட்டு பொண்ணுனா, உங்க அம்மாக்கு பிறந்த பொண்ணுனா இப்படி கொடுமைப்படுத்திருப்பாவளா? என்னத்த அப்படி பார்த்து செஞ்சலாம்? ஏழை வாங்கறதுக்காண்டி வீட்டு அடுப்படியில தானே போட்டிருந்தியா? ஏழைக்காரியிடம் தானே அவளை நடத்துனியா? என்ன சாரு, அது என்னென்னமோ பேசியாவ நீ பாத்துக்கிட்டு நிக்க. நடத்து. பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையான பாசம் இருந்திருந்தனா அவளை படிக்க வச்சிருக்கானா? ஐயோ, ஆமா, அம்மா சொல்லது கரெக்ட் தானே. உடம்புக்கு முடியாம 12th எக்ஸாம் எழுத முடியல. எப்படியாவது அடுத்த வாட்டி எழுத வச்சிருக்கணும்ல. நீங்க உங்க வீட்டு பொண்ணுனா ஒரு டிகிரி வரைக்குமாவது படிக்க வைக்காம இருந்திருப்பீங்களா? அதான்ப்பா சொல்லேன். எங்க வீட்டு பொண்ணு நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம். நாங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டா. இதெல்லாம் சொல்லதுக்கு ஈஸி தான். ஆனா செஞ்சு காட்டியதுலதான் உண்மையான பாசமே அடங்கி இருக்கேன். என்னம்மா இவையெல்லாம் என்ன பேசுறவ? நீ படிக்காத பொண்ணு, 12ஆம் கிளாஸ் கூட பரிச்சை எழுதாத பொண்ணுன்னு பேசியவ. நீ பாக்காத மெடலா, நீ வாங்காத சர்டிபிகேட்டா? டேய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? சாரு, நீ எவ்வளவு பெரிய டாக்டர். டாக்டரா? ஆசைப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சியேமா. அதுக்கு பிறகு உனக்கு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது மேல படிச்சியே. என்ன உளர்ற? சாரு, நீ பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் இல்லமா? என்ன எனக்கு கேட்கல. எங்க சாரு பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட், பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட்.
கடவுளே, அப்ப இவ தத்தி இல்லையா? யாரு பார்த்து 12th கூட எக்ஸாம் எழுதாத பொண்ணுன்னு சொன்னியா? இல்ல எனக்கு புரியல. எங்க சாரு +2 எக்ஸாம் எழுதாத பொண்ணா? அவ +2 எக்ஸாம்ல ஸ்டேட் 3rd வந்த பொண்ணு. படிச்ச பிள்ளையா? ஆனா பாக்கிறதுக்கு நல்ல சிம்பிளா தெரியா? இல்ல பிள்ளைய கூட்டு போறதுக்கு இவன் போய் சொல்லியானோ என்னமோ. ஆஸ்பத்திரியில அவிய அம்மா இருக்கிய மாதிரி சொன்னான். நம்ம வரணும் அதை நான் பார்த்ததா. இப்ப அடுத்து போய் இறக்கி விடான். இவனுக்கு போய் பேச்ச நம்பி வரணும் அவனுக்கு கூட சாரு அனுப்பி விடாம இருந்தா கொள்ளலாம். அவிய டாக்டர்னு அவிய மாமா சொல்லியாவ, நீ என்ன நினைக்கியா? இல்லனே ஏதாவது படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு அப்பப்ப தோணி இருக்கு. ஆனா டாக்டரா? கண்டிப்பா இருக்கும். நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல? நான் பல இடத்துல இதை நோட் பண்ணிருக்கேன். எனக்கு பிசினஸ் விஷயத்துல ஐடியா தரதா இருக்கட்டும், அவ பேசியது எல்லாமே ஒரு அன்எஜுகேட்டட் பேசுற மாதிரி இருக்காது. நல்ல படிச்ச பொண்ணு பேசிய மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சார்லதா டாக்டரா தான் இருக்கணும். ஆனா எதுக்கு இங்க போய் சொல்லிருக்கணும்? ஒருவேளை நல்ல படிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சா அண்ணன் வெளியே வேலைக்கு ஏதாவது அனுப்பிடுவான். அவ மாமா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கதான் சேஃப்னு நினைச்சிருப்பா. அதுக்கு படிக்கலன்னு சொன்னாதானே அண்ணன் விட்டு வைப்பான். மூளைல தீயவை ஆள பாரு. கொஞ்சம் நீங்க அடிச்சுக்காம இருக்குதியலா? ஆனா இவனை பார்த்தா நல்லவன போல தெரியல எனக்கு. அவ +2 எக்ஸாம் எழுதாதவளா? டேய் என்னடா உளறிட்டு நிக்க? சார் நீங்க நம்பல, ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த போன்ல எங்க சாரு சின்ன வயசுல இருக்கும்போது இருக்க மெமரிஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய சாதனை பண்ணி எங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தினான். இத பாருங்க சார், பேப்பர்ல வந்தது. எங்க சாரும் ஸ்டேட் 3rd வந்த பொண்ணு பேப்பர் நியூஸ்ல வந்தது. இது பாருங்க. இது மட்டும் இல்ல சார், ரிசல்ட் வந்த அன்னைக்கு பிரஸ் மீடியான்னு எங்க வீட்டுக்கு முன்ன அவ்வளவு குமிஞ்சாவ எல்லாரும். பாத்தியல சார், இப்ப நம்பியலாம். வந்தவி எங்க சாரு கிட்ட மேல என்ன படிக்க போறேன்னு கேட்டதுக்கு நான் டாக்டர் ஆவதுக்கு ஆசைப்படியேன்னு சொன்னான். அவ ஆசைதான் சார் எங்க ஆசையும். அவ ஆசைப்பட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க நாங்க ஸ்டேட் 3rd வந்த பொண்ணு, எங்களை பெருமைப்படுத்துற பொண்ணு. அவ ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்க மாட்டோமா? MBBSக்கு பிறவைக்கு படிச்சான். ஒரு குழந்தை உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்தாலும் எங்க சாருவால அந்த குழந்தைய காப்பாத்த முடியும். அடி பாவி, எங்க அத்தானுக்கு போய் பேசினாலே பிடிக்காது. என்னமா போய் அடிச்சு விட்டுருக்கேன். என்ன ஏமாத்திட்டேலாம்? ஏய் நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமாடி? உன்னை தாண்டி நாய் மாதிரி எத்தனை பேருக்கு பார்த்தாலும் அலைஞ்சே தெரியுமா? 12th எக்ஸாம் எழுதாத பொண்ணு அடுத்து ஏதாவது சின்னதா கோர்ஸ் படிக்க முடியுமா? உன் ஃபியூச்சரை பத்தி நான் கவலைப்பட்டேன். அன்னைக்கு வியான் காயின் முழுங்கின அன்னைக்கே என் மண்டைக்கு உரைச்சிருக்கணும். என்ன ஏமாத்திட்டேலாம்? நான் படிக்கலன்னு சொன்னது பொய் தான். நீ ஆமா அப்படி ஒரு பொய்ய சொன்ன? எங்க வீட்ல எல்லாரும் படிச்சவியதான். உன்னை வேலைக்கு விட்டு அழகு பார்க்க மாட்டோம்னு நினைச்சியா? இப்படி வேலைக்காரி மாதிரி வீட்டுக்குள்ளே கடந்திருக்கேன். வருண் சார், என்னை பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வருண் சார், அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தும் போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய புடி கிடைச்ச மாதிரி நான் நினைச்சேன். இதை விட்டுற கூடாதுன்னு நினைச்சேன். ஒருவேளை நான் படிச்சிருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டியா? கண்டிப்பா ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பியா? ஹாஸ்டல் அப்படி இப்படின்னு கண்டிப்பா என்ன அனுப்பி வச்சிருப்பியா? என் மாமா கண்ணிலே அவ ஆளுங்க கண்ணிலே நான் பட்டா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு தூக்கிட்டு போயிருவாவன் பயந்து போய் தான் சார் போய் சொன்னேன். சார் நம்புங்க சார், என்னை வீட்டை விட்டு துரத்திடுவியா? இவங்க கண்ணுல மாட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதானு பயந்து போய் தான் சார் போய் சொன்னேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? எங்க சாரு மேல எங்களுக்கு என்னமா அக்கறை இல்லைன்னு சொல்லுதியலா? அவளை MBBSக்கு மேலேயே படிக்க வச்சிருக்கோம். இப்பவாது என் சாரு எனக்கு கொடுத்துருங்க சார். இத பத்தி அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இவனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல சார், இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறவியதான் இவ எல்லாரும். ஆனா எதுக்கு இப்ப இப்படி நாடகத்தை ஆடியாவன்னு தான் தெரியல. என்ன கூட்டிட்டு போதுக்காண்டி எந்த எல்லைக்கு இங்க போவாவ? என்ன சாருமா? ஏய் நடத்த. அதான் எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். கொலை வெறியில தான் நிக்க அவளுக்கு மேல. ஆனா அதுக்காண்டி எல்லாம் அவளை உன் கூட அனுப்ப முடியாது. என்ன சார், நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறவைக்கு கூட உங்களுக்கு என் சிச்சுவேஷன் புரியலையா? அவ சின்ன பொண்ணு சார், அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணுனா சின்ன குழந்தையா? அவளுக்கு எது வேண்டான்னு முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு. அவதான் சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்க அனுப்பி விட்டா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு. உன் கையால அவ கழுத்துல தாலி ஏறினா அவ செத்துருவேன்னு சொல்லியா? அதுக்கு மேல உன் குடலை இப்படி அனுப்பி வைக்க முடியும்? பிடிக்காத பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது சட்டப்படி குற்றம் சார். எங்க அத்தை பொண்ணு நல்லா வாழணும் சார். அத்தை மாமாவை எங்களை நம்பிதான் அவளை விட்டுட்டு போயிருக்காவ. உன்னை விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டேன்டா. சாரு, உனக்காண்டி எப்பவுமே நான் நின்றுக்கேன். நீ தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு பிள்ளைய சுமந்துட்டு வந்து நிக்க போதும் நான் உன் கூட தானமா இருந்தேன். என்னடா சொன்ன? ஐயா அதான் அவர் பேசியது முழுச கேளுங்க மொத. ஏய் நீ வாய மூடு. ஏண்டா
நானும் சரி போனா போதுன்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு நின்னா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ல? இந்த வீட்டுல அவ வேலைக்காரி கிடையாது. அவளை வேலைக்காரியா நான் என்னைக்கு நினைக்கவே இல்ல. வேலைக்காரி இல்லாம புறவ என்ன வீட்டுக்காரியா? ஏய்! உங்க சாருவை பத்தி நான் ஒன்னும் தப்பா பேசி அவளை உரசல. அவளுக்கு மாமன்காரன் தானே சொல்லியேன், அவனுக்கிட்டே கேளுங்க. வீடு தேடி வந்தவன் சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா நீ என்னடா ஒரு அளவுக்கு மேலே எகிரிட்டு வர? வருண், அந்த ஆளுக்கு சட்டையை விடு. அதுதான் சாக்கடை தெரிஞ்சாச்சுல. சாக்கடைக்கு மேல கைய வச்சா நம்ம மேல தான் நாரம். தொலைச்சிருவேன். சார் மோப்பனே யாருக்கு கிட்ட யார பத்தி பேச? சாரு, இவர் யாருன்னே தெரியாது. இவர் என் சட்டையை புடிச்சிட்டு நிக்காரு. நான் நம்பினேமா. என் மாமாவோட கழுத்தை விடுங்க. எனக்காண்டி அவர் செஞ்சதெல்லாம் என் அம்மா அப்பா இருந்தா கூட அவ இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டாவன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பாத்துக்கிட்டு நிக்க இல்லம்மா. ஏன் சாரு, நீ யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு கருவம் சுமந்துக்கிட்டு வரல. இவனை என்ன கொல்லாம விட்டுருக்கனே. அதான் முத அவனை பேச விடுங்க, கொன்றாதுங்க அவனை. கேப்பாங்க, நாங்க நல்லா பாத்துக்கிட்டா நல்லா செஞ்சோம் எல்லாம் படிக்க வச்சோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியெல்லாம். தாய் தகப்பு இருக்க பொண்ணா இப்படி தப்பான பழிய தூக்கி போட்டிருப்பியா? சீ, நல்ல தியானம் உங்களோட தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்தா. அவ ஏன் பாதுகாப்புல இருக்க பொண்ணு? இதோ ஆரம்பிச்சிட்டாரலாம். பொறுப்பு விஷயத்துல உன்னை பார்த்து பயந்து கூட என்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். எங்க நான் வெளியே அனுப்புறேன் உனக்கிட்ட மாட்டி நீ கல்யாணம் பண்ணிருப்பியான்னு பயந்து போய் சொல்லிருக்கலாம். அதுக்கும் சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி வைப்பியா? சார், நீங்களும் டாக்டர் தானே? அவளும் டாக்டர் தான். அவ யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு கருவம் சுமந்துக்கிட்டு வரலன்னு அவ தூக்கி வச்சிருக்காளே குழந்தை. அந்த குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. என்ன பாத்துட்டே நிக்க? ஆயிரம் மேல சத்தியம் பண்ணங்க. எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உன் மேல தூக்கி வைக்கா? இந்த விஷயத்துலதான் பொண்ணுங்க போல்டா நிக்கணும். ஆயிரம் மேல சத்தியம் பண்ணங்க. அது பறவைக்கு வேணா நான் பாத்துக்கிட்டேன். பிள்ளைக்கு மேல சத்தியம் பண்ணங்க. அது பறவைக்கு இவனை நான் குழி தோண்டி புதைக்கேன். பண்ணு சாரு, பண்ணு. நீ யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு பிள்ளை சுமந்துக்கிட்டு வரலன்னு சத்தியம் பண்ணு பிள்ளைக்கு மேல. என்ன முழிச்சுட்டே நிக்க? ஏமாப்ல அவ வந்து பெயின் இழுத்துக்கிட்டு இருக்கச்சுலே தெரியலையா அசிங்கம் முடிச்சவானு. சாரு, அம்மா உங்க சாரு சத்தியம் பண்ணதுக்கு தயங்கியதுலயே தெரியலையா? நமக்கு இது தேவைதான். சார், நான் சுமந்த குழந்தை வேற யாரோடதும் இல்ல, உங்க குழந்தை தான் சார். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இப்ப என்ன வெறுக்கலாம். இப்ப கூட என்னால நம்ம குழந்தை தான் ஆயிரா. உங்க குழந்தை தான் சுமந்துக்கிட்டே சொல்லதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் சொல்றத கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ இது வரைக்கும் ஊர் உலகம் தான் என்ன தப்பா பேசிச்சு. இந்த நிமிஷம் என் மூஞ்சி கூட உங்களுக்கு பார்க்க பிடிக்காது. நீங்களே என்ன தப்பான பொண்ணாதான் பாப்பியா? சார், இதெல்லாம் நடக்குது. ஆமா கேளு, நீதான் வேணும்னு கேளு. விட்டா உன் சாரு அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவான். அவ்வளவு பொய். வாய துறந்தா பொய். போதும் சார். இப்ப அந்த குழந்தை எங்க? குழந்தை பிறந்தாதானே சார்? அப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டுல மயக்க போட்டு விழுந்தான். அது பிறகு தான் எங்களுக்கே தெரியும் அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு. நான் கேட்டேன், என் ஆசையெல்லாம் நான் குழி தோண்டி போதைக்கேன். இதுக்கு காரணமானவன் யாரு கையை காட்டேன், அவனையும் உனக்கு கட்டி வைக்கேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் அர்ச்சனை இருந்திருக்கணும். உங்களால வாயில திறந்திருக்க முடியாது மாமா. பேசுறவங்க வாய் இந்நேரத்துக்கு உடஞ்சிருக்கும். ஆனா அவ சொன்ன பதில் தான் எங்களை எல்லாரையும் ஆடி போக வச்சுட்டு. அப்படி யார காதலிச்சு தொலைச்சாலாம்? அவன் ஒரு கல்யாணம் ஆனவன். இந்த செகண்ட் உன்னை பார்க்கவே எனக்கு ஒரு வெறுப்பா இருக்கு. நாங்க எவ்வளவோ சொன்னோம், இதனால உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படாம பாவம் வேற யாரோ ஒருத்தன் அவனுக்கு பொண்டாட்டிக்க வாழ்க்கையும் பாதிக்கப்படாம அப்படின்னு எங்களை எல்லாம் மீறி நான் அவன் கூட போறேன்னு போனான். அது பிறகு குழந்தை கலைஞ்சிட்டு அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். எங்களுக்கு தெரிஞ்சு அவளுக்கு அந்த குழந்தைய கருவிலேயே கொண்டிருப்பான். வருண், சாருக்கு மேலயும் உங்க சாருக்கு மேலயும் அவ மேலயும் ஏதாவது நியாயம் இருக்கும். அதான் பாத்தியல, கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு போயிருக்கா. அவ ஒரு டாக்டர் தானே, அவளுக்கு தெரியாததான்? குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் கோயில் கோயில்னு சுத்திக்கிட்டு தெரியாம தெரியுமா? வருண், அவசரப்படாத. ஆமா, கொஞ்ச நாள் சாருக்கு மேல நான் என் கோபத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரிய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். என்ன ஏதாவது வார்த்தை விட வச்சிடாதுங்க. அகலையா என்ன பாத்துட்டு நிக்க? அவளுக்கிட்ட இருந்து போய் பிள்ளை வாங்க. குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்க தெரியும்? நான் சொல்லேன், அவளுக்கிட்ட இருந்து போய் பிள்ளை வாங்க போத. ஏ கூட பிள்ளைய அகலியா, குழந்தை தான் அழுதுகிட்டு இருக்காள. அகலையா நான் சொல்றேன், குழந்தை அவளுக்கிட்ட இருந்து வாங்க. ஏ கூட பிள்ளைய எது உனக்கு என்ன பிடிக்கலையா? அகலையா அவளுக்கு என்ன தெரியும்? குழந்தை இழுத்து வாங்க. எனக்கு ரொம்ப முக்கியம் சார். நான் அவளையே பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருந்துருவேன் சார். எச்சி வாய் மூடி. குழந்தை வாங்க போத. நீ குட்டி பிள்ளைய பெரிய இவளாட்ட நடிச்சிருவா. மாப்பிள்ளை, உனக்கு நான் நரகவனா எப்படி இருக்கும்னு காட்டுறேன்டி.
சார் இப்பவாது என்ன நம்புதியடா? மறுபடியும் அவ தப்பான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அவளுக்கிட்ட நாங்க ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிடுவோம். நான் எங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நான் வீடியோ கால் பண்றேன். அவைய பேசியதை கேளுங்க நீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப சொல்லுங்க சார், அவளை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடலையா? அவ மேல நாங்க எந்த அக்கறையும் எடுக்கலையா? அருண் சார், என்ன உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். என்ன மட்டும் அவருக்கு கூட அனுப்பிடாதுங்க. இப்படித்தானே சாரு அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டேன். அன்னைக்கு நீ கையெடுத்து கும்பிட்டதான் உன்னை நம்பினேன். உன்னை நம்பி நீ யாரு என்னன்னு கூட தெரியாம ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாய். ஒரு வயசு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சா எனக்கு கெட்ட பேருன்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டி இறந்து போயிட்டான், வேலைக்காரி மாதிரி இன்னொரு பொண்ணை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கான்னு என்ன பத்தியே 4 பேர் 4 விதமா பேசுவான்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஓ நல்லதை பத்தி மட்டும் யோசிச்சேன். என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டேலா? அதுவும் ஒரு படிச்ச பொண்ணு டாக்டர். ஒண்ணு மாதிரிப்பட்ட பொண்ணுங்களாலதான் மத்த பொண்ணுங்களுக்கு கேவலம் அவமானம். போய் திறந்தா பொய் 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 பொய். அதிகமா பேசினது கிடையாது, ஆனா பேசினது பூரா பொய். வருண், எனக்கு நம்ம ஒரு பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் கேட்டுட்டு நீ அவனுக்கு கூட அனுப்பிடுவ போல இருக்க. ஆமா, அனுப்பிடுவ போல இல்ல, அனுப்பதான் போறேன். நீங்க அவளை கூட்டிட்டு போலாம், தாராளமா கூட்டிட்டு போலாம். அப்பா, தொல்லை ஒளிய போகுது. அது சார் சார், இப்ப என்ன? அது என்னோட பொருள் கொஞ்சம் உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன அடுத்த டிராமாக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்குதியா? நீ இப்ப உள்ள எதுக்கு போறேன்? யாருக்கு போன் பண்ணதுக்கு போறேன்? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சாரு, கையை வீசிக்கிட்டு தானே என் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது எதுவும் எடுத்துக்கிட்டு வரல. உன் பொருள் உள்ள எதுவுமே இல்ல, நீ கிளம்பலாம். இல்ல சார், இப்ப வந்துருவேன். சாரு, என்ன அந்த அர்ஜுனுக்கு போன் பண்ண தானே போறேன். அர்ஜுன் எப்போ ஐராவை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு. அர்ஜுனுக்கு ஐரா மட்டும் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஐராக்கு ஒரு நல்ல அம்மா தேவை. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அகல்யா வாழ்க்கையை அழிப்பாரு. என் வாழ்க்கையை கேள்விக்குறியில தான் நிக்கும். இப்ப நீ உள்ள எதுக்கு போற, யார கூட்டத்துக்கு போறேன்ல எனக்கு தெரியும். உனக்குள்ள எந்த வேலை இல்ல, கிளம்பு. ஏய் கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்புடி. போக மாட்டேம்மா, என்ன அனுப்ப வேண்டாம் சொல்லுங்க. சாரு, கண்டிப்பா உன் மேல ஏதாவது நியாயம் இருக்கும். வருண், கொஞ்சம் பொறுமையா பேசலாம் இல்ல. உங்க பொருளை நீங்க கூட்டிட்டு போலாம். சாரி, இப்படி ஒரு நல்லவரை நானும் சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல சார், இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே. நாங்க அவளை தேடினது எல்லாமே அவ நல்லதுக்காண்டின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. சருவா போலாம். இல்ல, உன் கூட நான் வர மாட்டேன். நீ என்ன கூட்டு போறது மட்டும் அர்ஜுனன் எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கொண்டு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்னு உனக்கே தெரியும். ஏய் கிளம்புன்னு சொல்றேன்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. அம்மா, வா சாரு, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், சொர்க்கத்தை. எப்ப வரணும்? அவதான் போக மாட்டேன்னு சொல்லியா? அம்மா உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் கூட்டிக்கிட்டு போறதுதான் அவளுக்கு நல்லது. இவளை இப்படியே இன்னும் வெளியே விட்டியான்னு வச்சுக்கிடுங்க, அவ வாழ்க்கை தான் அழிஞ்சிடும். வா சாரு, இழுத்ததுக்கு பிறகு வரியா பாத்தியா? என்னமோ கொஞ்சம் இழுத்து கூட்டு போங்க, என்ன கொழுப்பு கொஞ்சம் கூடுதல். பாத்தியெல்லாம் சாரு சாருன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியலை. அவ எவ்வளவு பெரிய கிரிமினல் உனக்கு தெரியுமா? அவ நல்லவளே இல்ல, நீ என்னடானா சாரு சாருன்னு கத்திக்கிட்டு கிடக்க. பாத்தியலா தான் பிள்ளை என்ன மாதிரி பேசக்கு பழக்கி வச்சிருக்கான். இதுக்கு முந்தி நம்ம ஐரா இப்படி எல்லாம் என்னைக்காவது பேசியிருக்காளா? என்ன எப்போ அகல்யா சித்தினா கூப்பிடுவா. இவ வந்ததுக்கு பிறகு என்ன மதிக்கவே இல்ல. ஐரா, என்ன பேச்சுது? பாத்தியலா பிள்ளை எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கானு. பிள்ளைய கைக்குள்ளே போட்டாதானே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை மயக்கி பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கா. அடுத்த லிஸ்ட்ல இருந்தது நம்ம மாப்பிள்ளையா கூட இருந்திருக்கலாம். என்ன எல்லாரும் வெளியே நின்னு பாத்துட்டு நிக்கிறியா? உள்ள போங்க. சாருன்னு ஒருத்தி இந்த வீட்டுல இருந்தா அப்படிங்கறதே எல்லாரும் மறந்துருக்க. முக்கியமா அம்மா உங்களுக்கு ஐராக்கா தான் இதை சொல்ல. உள்ள போங்க. அந்த பிள்ளை ஏதோ 1-2 விஷயத்த நம்மளுக்கிட்டே இருந்து மறைச்சிருக்கா. ஆனா கெட்ட பொண்ணெல்லாம் இல்ல. அவ மாமன்காரன் நல்லவனா இருப்பானா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. அண்ணே வருண் அண்ணன் கிட்ட போய் பேச. ஏன்னா சாருக்காவால யாருக்கும் எந்த தொல்லையும் இது வரைக்கும் இருந்ததில்ல. அண்ணே வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு அவைகளை பத்தி என்னமோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதும் அவைய தப்பானவியான்னு நினைச்சிட்டான் போல. இதோட எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு என்னமோ மினி இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. அதான் அந்த அக்காவை அனுப்பிட்டாவளே. ஐரா இனிமே எப்படி இருக்க போறா? அவைய போதுக்கு முந்தைய உள்ள வரதுக்கு நின்னாவெல்லாம் அப்ப அண்ணன் கூட நீ யார் கூடால பேச போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே, அது அர்ஜுன் அண்ணனா இருந்தா. இந்த விஷயத்துல அர்ஜுன் அண்ணன் சம்மந்தப்பட்டிருந்தா பிரச்சனையே இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கேன். என்ன வளர்ற? என்னமோ எப்படி சாருவா அர்ஜுன் அண்ணனுக்கு தெரியும்? ஏதோ சம்திங் இருக்கு. நீ லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இரு. ஆனா என்னவோ சாரு அக்கா நல்லவியதா எனக்கு தெரியாது. சாரு இவ்வளவு நாளும் வீட்டுக்குள்ளேதான் இருந்தாவ. அர்ஜுன் அண்ணனுக்கும் இவளுக்கு என்ன கான்டாக்ட்? வந்துட்டு போனவனுக்கும் அர்ஜுன் அண்ணனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா?
அம்மா எங்கடா இருக்கா அந்த ஓடுகாலி? இதோ அவளையும் கூட்டிக்கிட்டு தாமா வந்துட்டு இருக்கேன். ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். விடிஞ்சத உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். நான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொன்னான்னு அந்த ஓடுகாலி நாயை கூட்டு வந்துரு வீட்டுக்கு. சரிம்மா. அது பிறவைக்கு அந்த அர்ஜுனு அம்மா அவன் ஊர்ல இல்லன்னு நினைக்கேன். திருச்சிக்கு வந்தானா? வராம இருப்பானா? வந்துதான் பாக்கட்டும். இந்த தடவை என் வாழ்க்கையில அவன் குறுக்க வரும்போது அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவனை பொணமா தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம ஊர்லயே பக்காவா பண்ணிட்டேன். சீக்கிரம் வாடா. அவளை என்ன வேணாலும் நீ செய். அவளுக்கு உயிரை மட்டும் விட்டு வச்சிரு. ஏன்னா நீ தாலி கட்டும் போது அவ உயிரோட இருக்கனால. சரிம்மா வச்சிடுறேன். எங்களை அலைய விடுறேன். நீ வாடி, உனக்கு இருக்கு. மாமா சத்தியமா சொல்லேன், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இப்படியே விட்டுருங்க. ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையாடி உனக்கு? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் உங்களை எனக்கு பிடிக்கல. அப்போ இதோ ஒருத்தனுக்கு வீட்டுல போய் இருந்தியே, அவனை பிடிச்சிருக்கா? அவனுக்கு உனக்கு ஏதாவது சம்மதம் இருந்திருக்கானா? அவனை ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டி போட்டிருப்பேன். நாடகக்காரி, உன்னை படிக்கல என்னென்ன சொல்லி வச்சிருக்க? படிக்கிறது கூட விட்டு ஓடினதுனால தானே நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு பிறகு ஓடின. உன்னை வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ள நாங்க அடைச்சு போட்டிருந்தோம்னா நீ இப்படி கன்னியாகுமரி மதுரைன்னு எங்கேயாவது ஓடுவியா? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்துருப்பா. தப்பு பண்ணிட்டோண்டி. நானும் அம்மாவும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். உன்னை படிக்க வச்சு வெளியே அனுப்புனது பெரிய தப்பு. 4 செவத்துக்குள்ள உன்னை அடைச்சு போட்டிருக்கானா? என் கழுத்துல நீங்க தாலி கட்டினா அது பிறவிக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். செத்துறேன். என்ன பாக்குறேன்? என்ன எல்லா நாளுக்கிட்டையும் சொல்லி கேவலப்படுத்துவேன். நீ உயிரோட இருந்தா என்ன, இல்லனா என்ன? சாவதான் சாவேன். என் கையால தாலியை வாங்கிட்டு அது பறவைக்கு செத்துறேன். நானும் தடுக்க மாட்டேன், அம்மாவை தடுக்க போறது இல்ல. ஏன்னா இதுக்கு பறவைக்கு இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில அனுபவிக்காத எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போல. அந்த அர்ஜுன் வருவான்னு நினைக்கிறியா உன்னை காப்பாத்துறதுக்கு? வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவன் வந்தா அவனோட பணத்தை தான் ஊருக்கு பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கான். அவன் போட்டோவை ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எவன் கண்ணுல பட்டாலும் அவன் பணமாவது உறுதி. என்னடி அவன் வருவாங்கிற நம்பிக்கையில இருக்கிறியா? மாமா என்ன விட்டுங்க மாமா. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பப்ப இப்படி ஓடுற பாத்தியா? உன்னை எப்படி சித்திரவதைப்படுத்துறேன்னு பாருடி. இனிமேதான் உனக்கு கஷ்டம் என்னன்னே தெரிய போகுது. உனக்கு ஊர்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி வியானே அழாத. ஒண்ணும் இல்ல. அனி வியான் எதுக்கு அழுதுட்டே இருக்கான்? பிள்ளை எதுக்கு அழுதுகிட்டே இருக்கான்? ஏ தகரம் கத்தாதான். ஓ அழகல கேட்டே பிள்ளை இன்னமும் கொஞ்சம் பயந்துற போகுது. என்னாச்சு தியா? எதுக்கு வியான் அழுதுகிட்டே இருக்கான்? ஐயோ மாமா, ராத்திரி ஃபுல்லா இவனுக்கு ஒரே காய்ச்சல். காய்ச்சலா? ஆமா, ராத்திரி இருந்த மருந்து என்னமோ கொடுத்து சமாளிச்சிட்டேன். அப்ப கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. திருப்பியும் காலமே கூடிட்டேன். அனல் மாதிரி அடிக்குது காய்ச்சல். அவனால முடியலன்னு நினைக்கேன். என்னம்மா நீ பாத்துக்கிட்டா இருப்பேன். பிள்ளைய உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அவன் எங்க போயிட்டான்? அது மாமா ஹாஸ்பிட்டலை சுத்தி கொஞ்சம் இடம் கடந்து பத்தியலாம். அதை வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருலாம். ஆமா. அது சம்பந்தமா லேண்டோட ஓனர் கிட்ட பேசுறதுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காரு. நேற்றுக்கு நைட்டே போயிட்டாரு. அப்ப ராத்திரி பிள்ளைய ஒத்தையில சமாளிச்சேன். ஆமா, இருந்த மருந்து கொடுத்து எப்படியோ தூங்க வச்சுட்டேன். இப்ப மருந்தும் இல்ல, என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இவரும் இல்ல வீட்டுல. அதான் கவினை கூட்டிட்டு போக வேண்டியதானே ஹாஸ்பிட்டலுக்கு. கவின் இன்னைக்கு எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். வீட்லயே ஆளை காணல. அதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளது யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படியா பிள்ளைய அப்படியே வச்சிருந்திருப்பேன். எப்பயாரு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆவட்ட அது பறவைக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த தரையில அவனை கடத்திக்கிட்டு போக்குல எங்கேயாவது பேரியது. கூறு கட்ட தகரம் பிள்ளை எல்லாம் வர தரையிலேயே கடத்திருந்தா. பாய் போட்டு அதுக்கு மேலதானே பிள்ளைய கடத்திருந்தா. தரை கொளுத்தி பிள்ளைக்கு ஒத்துக்காம தான் காய்ச்சல் வந்திருக்கான். இவ ஒரு கூறு கட்டவா. சரி ஆட்டோக்கு சொல்லு. ஆட்டோல பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போட்டேன். சாரு தான் இருக்கால. சாரு சொன்ன மருந்து தான் நைட்டு கொடுத்தோம். சாருக்கிட்டே போன் பண்ணி கேப்போம். அவ சொல்ல மருந்த மாமாட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லலாம். துளசி வியானை கொஞ்சம் புடியாம். நான் மேல போய் போன் எடுத்துட்டு வரேன். பிள்ளை கொண்டாங்க நீ, நான் வச்சிருக்கேன். ஐராம் உனக்கு அம்மா நான் இருக்கேன். நீ எனக்கு இப்ப அழுதுட்டே இருக்கா? ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா? அவ போனதுல இருந்து அந்த வேலைக்காரி எல்லாம் இனிமே வீட்டுக்கு வரமாட்டா. பிள்ளை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? வீட்டுல உள்ள வேலையை பிடிக்காத மாதிரி வெறுக்கிறதுக்கு வச்சிருக்கா. என்ன கூப்பிடாத, உங்க அப்பனை கூப்பிடு. அவன் தானே துரத்துனான் அவள. அப்பனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்க. அவன் செய்யறது மட்டும் தான் கரெக்ட். அண்ணே, உனக்கு என்னடா? எனக்கு என்னமோ சாரு மேலயும் ஏதாவது நியாயம் இருக்குன்னு தோணுது. அர்ஜுனனே தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு விஷயத்துல எல்லாம் தலை போடாது. எனக்கு என்னமோ வந்துட்டு போன அந்த ராஜாவா முன்னமே அர்ஜுனனுக்கு தெரியுமோன்னு தோணுது. கிறுக்கு பிடிச்சிருக்கு இவனுக்கு. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா கிடக்கா எல்லாம். அதான் யார பரவு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரான். இங்க பார் வாசு, சாரு யாருன்னு 2-3 நாளைக்கு முன்னமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, சரி அம்மா அப்பா இல்லாத பொண்ணு பாசத்துக்கு ஏங்குறான்னு நினைச்சேன்.
ஆனா உள்ள கிறுக்கு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. எந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய வாங்கிட்டு வருவா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் ஐரா 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 ஐராக்கு நல்ல அம்மா கிடைக்கணும். வேற எந்த பொண்ணுக்கு வாழ்க்கை ஸ்பாயில் ஆனாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம நில்லு. சாரு வச்சிருந்த போனு, சாரு போனுக்கு யாரோ போன் பண்ணியாவ போலயே. பாத்தியெல்லாம் யாரு கூடாலையும் போன்ல கூட பேசாத மாதிரி தான் இருக்காங்க. ஆனா போன் நம்பர் கொடுத்து போன்ல பேசிய அளவுக்கு அவளுக்கு யாரெல்லாமும் இருக்காவ. இது கூட யாராவது ஆம்பளையா தான் இருக்கான். நல்ல வேலை வீட்டுக்குள்ள வந்த பாம்பை அடிச்சு துரத்திட்டான். அது வரைக்கும் நல்லது. என்ன இவ போன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? இவர் வேற ஊர்ல இல்லையே. ஏதாவது ஆம்பளையா தான் இருக்கான். போன ஸ்பீக்கர்ல போடுங்க. அவ்வளவு சந்தேகமா உனக்கு அவளுக்கு மேல? போடுங்கன்னு சொல்லிடலாம். கிறுக்கு பிடிச்சவன். ஹலோ சாரு, நான் தியா. போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சாரு, நான் சொன்னேன்ல வியானுக்கு நைட்டு ஃபுல்லா காய்ச்சல் அப்படின்னு. நீ சொன்ன மாதிரி தான் நான் கொடுத்தேன். அப்போ பஞ்சாயத்து இருக்கு. நைட்டு நல்லா தூங்கினா பாத்துக்கோ. மறுபடியும் இப்ப காய்ச்சல் அடிக்குது. என்ன மருந்து குடுக்கலான்னு வாட்ஸ்அப்ல கொஞ்சம் அனுப்பாங்க. வீட்டுல இருந்த மருந்து காலி ஆயிட்டேன். நான் மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லேன். அப்போ ஒட்டு மொத்தமா எல்லாம் கூட்டு கலவானீங்கதான். அம்மாடி தியா. ஐயோ ஆனந்தி அம்மா. அம்மா நீங்களா? நான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன். நான் யாருக்கு போன் பண்ணேன்னு கூட ஒழுங்கா பார்க்கல. வியானுக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வருண் கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு. என்னம்மா இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது? நீ மாமா? அம்மா நான் தெரியாம சாருக்கு கூப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கட் பண்ணுங்க, நான் வருணுக்கு கூப்பிடுறேன். போதும் தியா. சாரு பீடியாட்ரிக் டாக்டர்னு உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ எனக்கும் தெரிஞ்சிருக்கலான்னு கேட்காவளே. அப்போ ஆனந்தி அம்மாக்கும் தெரிஞ்சிருக்குமோ? என்னதியா அம்மா கேட்க கேள்வி உனக்கு கேட்கலையோ? அடியாத்தி வருண் அங்கதான் இருக்கான் போல. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாச்சியான்னு எல்லாரும் கூட்டு கலவாணிங்க தானா? பாத்தியா இல்ல அத்தான், இந்த தியாவும் கூட்டு கலவாணி தான். வாய உடைச்சிருமே பாத்துக்கா. அத்தான் அவ டாக்டர்னு இந்த தியாக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டே என் ஃப்ரெண்ட நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசிருவியா? அவளுக்கிட்ட எனக்கு பேச தெரியும். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு இல்ல போட்டுதான் தியா. உன் புருஷனுக்கு கூட சேர்ந்து உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா? அதான் தெரிஞ்சிக்கலாம். சாரு எங்க? அவள்கிட்ட போன கொடு. அப்படியெல்லாம் யாரும் இந்த வீட்டுல இல்ல. யாரும் இல்லனா சாரு எங்க? வருண் ஓட்டதான் கேட்டேன். சாரு எங்கன்னு கேட்டேன். அவள சம்பந்தப்பட்டவிய வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. சம்பந்தப்பட்டவிய வந்து கூட்டிட்டு போயிட்டாவனா? அவ மாமன்காரன் வந்தான். அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டான். பொய் பொய் நடிப்பு. அவளுக்கு குடல சேர்ந்து நீங்களும் நாடகம் ஆடி இருக்குதியா? அனுப்புனியா அவனுக்கு கூட? ஏன் அவன் எவ்வளவு நல்லவே தெரியுமா உனக்கு? மத புருஷனுக்கு கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வருண் அவன் வந்ததை நீ அவனுக்கு கூட அனுப்பி வச்சிட்டியா? எல்லாம் அவளுக்கு உரிமையானவன் தானே. எல்லாம் போய் வாய் எடுத்தா போய். நான் தான் முட்டாள். இவ்வளவு நாளும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். விட்டாம். அவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு நான் தான் காரணம் சொன்னாலும் சொல்லிருப்பா. அனுப்பிட்டேல? ஆமா அனுப்பிட்ட. இப்ப என்ன இருக்கு? நீ பண்ண காரியத்துக்கு விளைவுகள் பெருசா இருக்க. ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி ஆயிரு. என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்? அவளை பத்திரமான இடத்துக்கு தான் அனுப்பி இருக்கேன். அவ மாமனை பத்தி இவதான் தப்பு தப்பா எல்லார்கிட்டயும் பேசி வச்சிருக்கான். அவனுக்கு அம்மாக்காரி அங்க ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு கிடக்கா. மொத உன் சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல வரும். அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாளையில இருந்து உன் பேரை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா இந்த முறை உனக்காண்டி நான் பேச போறதே இல்ல. அடுத்த நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் நீ தயாரா இருந்துக்கா. கை கழுவி விட்டுட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காத. இனிமேதான் உன் தலைக்கு மேல இடியே இறங்க போகுது. ரெடி ஆயிரு. இவ என்ன பேசிக்கிட்டு போன வைக்காம்? எனக்கு ஒண்ணும் புரியல. அவளுக்கு அந்த அர்ஜுனுக்கு கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சிருக்கேன். நல்லாதான் இருந்தா. அந்த அர்ஜுன் இவளுக்கு மனசுக்குள்ள வரது வரைக்கும் நல்லாதான் இருந்தா. அந்த ஆளுக்கு கூட சேர்ந்து இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல. நான் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணுமாம்ல. ஏன் பாதுகாப்புல இருந்தா நான் பாதுகாப்பான இடத்துக்கு தான் அவளை அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னது ஃபுல்லா போய் நாடகம். இனிமே ராஜாங்கிற அந்த மனுஷனுக்காவது உண்மையா இருக்கட்டும்.